Hello learners, singly reinforced beam section. So இதில் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேட்குற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், determine area of steel reinforcement required for a simply supported RC beam superimposed with UDL of 10 kN per meter. ஸோ இதில் kilonewton per meter என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு எப்போவுமே ஒரு மீட்டரில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் எடுத்துப்பாங்க. பாயிண்ட் லோடு மட்டும்தான் வந்து கிலோமீட்டரில் வரும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய லோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ யூடிஎல் ஆஃப் 10 kN per meter ஸ்பேனிங் டு த என்டையர் லென்த் ஆஃப் 6 மீட்டர். ஸோ பீமோட டோட்டல் லென்த் வந்து 6 மீட்டர் சொல்லியிருக்காங்க. யூஸ் M20 கிரேட் காங்கிரீட் வந்து M20 கிரேட் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் வந்து FE 415 கிரேட் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பீமோடைய கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்த்து வந்து 250 mm, டெப்த்து ஓவரால் டெப்த்து வந்து 500 mm. ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விட்த்து வந்து 250 mm, depth 500 mm, FCK 20 Newton per mm square, FY 415 Newton per mm square. ஸோ இந்த M20 இந்த 20ன்றது என்ன சொல்லியிருந்தோம், கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். ஸோ அதை FCK வந்து 20. நெக்ஸ்ட் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் FE 415ன்றதுல இந்த 415ன்றது ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். ஸோ FI வந்து 415. இது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மெகா பாஸ்கல்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா WL = 10 kN per meter. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் பீம் வந்து 6 மீட்டர். ஸோ இதுதான் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் லோட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் லோடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெட் லோடு எவ்வளோன்னு தெரியணும், லைவ் லோடு எவ்வளோன்னு தெரியும். அது ரெண்டையும் வந்து டோட்டல் ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து டோட்டல் லோட். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டெட் லோடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட யூனிட் வெயிட் வந்து 25 kN per meter cube. ஸோ இதில் பீமுடைய கிராஸ் செக்ஷன் எவ்வளவு 250 mm இல்லையா. ஸோ இதில் வந்து மீட்டரில் இருக்குது இந்த யூனிட்டு. ஸோ அப்போ இதையும் வந்து மீட்ரு கன்வெர்ட் பண்ணுங்க. மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 1000 இன்ட்டு டெப்த் எவ்வளவு 500. ஸோ அதையும் மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 1000. ஸோ ஒரு மீட்டர் க்யூப்பில் வந்து 25 kN லோடு வந்து டெட் வெயிட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க காங்கிரீட்டில். ஸோ இதில் எப்படி இருக்குது, நமக்கு பீம் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா லென்த் வைஸ் வரும் இல்லையா. ஸோ இப்போ kN per மீட்டர் க்யூப்பில் இருக்கிறத kN per மீட்டராக மாற்றணும். அதாவது ஒரு மீட்டருக்கு எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா வால்யூம் என்னது லென்த்து பிரெத்து டெப்த் இல்லையா. ஸோ ஒரு வால்யூமில் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணோம்னா kN per மீட்டரில் கிடைக்கும், கரெக்டாக. ஸோ அதாவது இது யூனிட் மீட்டர், இதோட யூனிட் மீட்டர், இதோட யூனிட் மீட்டர். ஸோ இந்த மீட்டர் கியூப் இருக்குது, இதில் 2 தடவை மீட்டர் யூனிட் உள்ள ஒரு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த லோடு என்னாகும், kN per மீட்டருக்கு கன்வெர்ட் ஆகும். எதை மல்டிப்ளை பண்ணணும், ஸோ அது ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா யூடிஎல் லோடு வந்து ஒரு மீட்டருக்கு டோட்டல் லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுது இதை தான் கண்டுபிடிக்கிறோன்றது தான் நம்ம யூடிஎல் லோடு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லென்த்து தான் என்ன பண்ணுறோன்னா 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், பிரெத்து என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம், டெப்த்து என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா லென்த்தை 1 மீட்டராக எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய 25 kN per meter cubeன்றது இதை சிம்பிளிஃபை பண்ணால் kN per meter அப்படின்ற ஒரு யூடிஎல் லோடாக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ WD = 25 into
250/1000 into 500/1000 into 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3.125 kilonewton per meter. சரியா? ஸோ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு காங்கிரீட்டோடைய யூனிட் வெயிட் வந்து 25 kilonewton per meter cube. ஸோ இது கூட 2 மீட்டர் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து இது என்ன ஆகும், கிலோமீட்டர் பெர் மீட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீமில் இது லென்த்து, பிரெத்து, டெப்த்து, இது மாதிரி 3 டேர்ம் இருக்குது. இதில் இந்த லென்த்து வந்து என்னென்னா, யூடிஎல் டெஃபினேஷன் என்ன, ஒரு மீட்டருக்கு எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்றது. ஸோ அப்போ இந்த லென்த் என்ன ஆகுதுன்னா 1 மீட்டர் ஆகிடுது. சரிங்களா? ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன, பிரெத்தும் டெப்த்தும் இல்லையா? ஸோ இந்த பிரெத் அண்ட் டெப்த் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷினில், அந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லோடு வந்து கிலோமீட்டர் பெர் மீட்டரில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டெட் லோடு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3.125 kilonewton per meter. ஸோ நெக்ஸ்ட் அதேமாதிரி லைவ் லோட் கொடுத்துருக்காங்க 10 kilonewton per meter. ஸோ அப்போ டோட்டல் லோடு என்னவாக இருக்கும், 3.125 + 10. டோட்டல் எவ்வளவு, W equal to 13.125 kilonewton per meter. நெக்ஸ்ட் டிசைன் லோட் கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 1.5 into 13.125 எவ்வளவு? இப்போ டிசைன் லோட் W equal to 13.125 into 1.5. ஸோ டோட்டல் வந்து 19.6875 kilonewton per meter. நெக்ஸ்ட் MU கண்டுபிடிக்கணும் இல்லையா? அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், டிசைன் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிசைன் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், W வந்து 19.6875 into லென்த் எவ்வளவு, 6 மீட்டர், 6 ஸ்கொயர் டிவைடட் பை 8. ஸோ அப்போ MU equal to 19.6875 into 6 ஸ்கொயர் டிவைடட் பை 8. ஸோ 88.59 kilonewton மீட்டர். இந்த கிலோநியூட்டன் மீட்டர் எப்படி வந்தது, ஸோ இது வந்து கிலோநியூட்டன் பெர் மீட்டர், இது வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படி இருக்கும்போது கிலோநியூட்டன் பை மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்படி தான் வந்து பெண்டிங் மூமெண்ட்டோட யூனிட் வந்து கிலோநியூட்டன் மீட்டர் அப்படின்னு வந்தது. ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் MU லிம் வேணும். MU லிம் ஈக்குவல் டு QBD². ஸோ இந்த கிரேட் காங்கிரீட்டுக்கு உங்களோட ஹேண்ட் புக் எடுத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் புக்கில் ஸோ இதுதான் உங்களுடைய ஹேண்ட் புக். ஸோ நான் வந்து JS பப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஹேண்ட் புக் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பப்ளிகேஷன் தான் இல்லை, எந்த பப்ளிகேஷன் ஹேண்ட் புக் வேணாலும் வந்து ப்ரிஸ்கிரைப்டு, அதாவது பெர்மிட்டட் பப்ளிகேஷனாக இருந்தால் ஓகே. ஸோ அந்த ஹேண்ட் புக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து JS பப்ளிகேஷன், பிரதிபா பப்ளிஷர்ஸ், இந்த மாதிரி நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து IS 456 கோட் புக்கும் SP16 கோட் புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ அது வந்து பர்மிஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ ஹேண்ட் புக் வந்து உங்களுக்கு எந்த பப்ளிஷர் வாங்கலாம் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக கோட் புக் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹேண்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M20 கிரேட், அதாவது ஒரு காங்கிரீட் கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ M20 கிரேட் காங்கிரீட்டில் 3 இருக்குது. இதில் FE 415 எங்கே இருக்குது, இந்த 5th சீரியல் நம்பரில் உங்களுக்கு வந்து M20 கிரேட் காங்கிரீட் FE 415 ஸ்டீல் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கான்ஸ்டன்ட், அதாவது QU வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ MR = QUBD². ஸோ 2.0
2.76. ஸோ கியூவோட வேல்யூ வந்து 2.76. ஸோ அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ QU equal to 2.76 into பியோட வேல்யூ எவ்வளவு 250 divided by 1000. எதுக்காகனா மீட்டரில் கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 500 வந்து ஓவரால் டெப்த்து, நமக்கு வந்து எஃபெக்டிவ் டெப்த்து தேவை. ஸோ எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 minus 25. ஸோ இந்த 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கவர். ஸோ அது ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு கீழே கொடுக்கக்கூடிய கவர் எவ்வளோன்னா நாமினல் கவர்னு சொல்லுவாங்க. அந்த நாமினல் கவர் கிளியர் கவர் ப்ளஸ் டயாமீட்டருடைய பாதி ஹைட்டு. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ஸ்டீல் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், எஃபெக்டிவ் கவர் வந்து 25 mm நம்மளை அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டிசைன் டேட்டாவில் வந்து ஒரு டேட்டா இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு டேட்டா தேவைப்பட்டால் அதை வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டு பின்னாடி ஃபைனலாக ஆன்சர் வரும்போது அந்த அசியூம் பண்ண டேட்டா வந்து கரெக்டு தானா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னென்னா ஓவரால் டெப்த்து 500 கொடுத்துட்டாங்க, எஃபெக்டிவ் டெப்த்து நான் வந்து 25 mm அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எஃபெக்டிவ் டெப்த் வந்து 475 mm. ஸோ எஃபெக்டிவ் ஓவரால் டெப்த்தில் எஃபெக்டிவ் கவரை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ 500 minus 25 475 தான் வந்து எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா (2.76) into 250/1000 into 475/1000 ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷன், அதாவது இந்த 2.76ன்றது டைரெக்டாக உங்களுக்கு வந்து நியூட்டன் பர் mm ஸ்கொயர்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ பி பிரெத்தோட வேல்யூ வந்து டைரெக்டாக 250 mmலேயே தான் எடுத்துக்கிறோம். அதேமாதிரி டெப்த்தோட வேல்யூ வந்து 475 mmலேயே தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது வந்து mm, இது mm ஸ்கொயர். ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் வந்து நியூட்டன் mmல வந்து கிடைக்கும். ஸோ 2.76 into 250 into 475 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32475 ஸ்கொயர் 155.68 into 10⁶ நியூட்டன் mm. ஸோ இதே வந்து எம்யூவை நியூட்டன் எம்எம்க்கு மாற்றினோம்னா 88.59 10⁶ நியூட்டன் எம்எம். ஸோ எப்படின்னா கிலோமீட்டர் வந்து ஒரு 10⁻³ 1000 வருதுங்களா, மீட்டர் வந்து மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் அது ஒரு 1000. ஸோ 2 10⁻³ வருது. ஸோ 10⁻³ into 10⁻³ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும்போது 10⁶ வரும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணுறோம். உங்களோட எம்யூ வேல்யூ வந்து எம்யூ லிம்மை விட கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த செக்ஷன் வந்து சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்டு பீமாக நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இதே அதிகமாக இருந்ததுன்னா இந்த செக்ஷன் மேக்ஸிமம் தாங்கக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் வந்து 155 10⁶ நியூட்டன் எம்எம். இதுதான் வந்து மேக்ஸிமம் தாங்கக்கூடியது. இதே கிலோ நியூட்டனில் சொல்லணும்னா 155.68 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு தாங்கக்கூடிய லிமிட்டிங் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கிறதால இதை சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்டு பீமை நம்ம டிசைன் பண்ணலாம். சப்போஸ் இந்த வேல்யூ எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக தான் நம்ம டிசைன் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்கள் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னால் பிரெத்து டெப்த்து இல்லைனா காங்கிரீட் ஸ்டீல் யூஸ் பண்ணுற கிரேட்ஸு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை லோடை ரெடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் வந்து இந்த எம்யூ லிம்முக்குள்ளே இந்த பெண்டிங் மொமெண்ட் வர மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லோடுக்கு அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 88.59 which is less than
MU lim. ஸோ இந்த லோடுக்கே நம்ம வந்து டிசைன் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொன்னேன், இதை கம்பேர் பண்ணதுக்கப்புறம் MU வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்னென்னா MU ஈக்குவல் டு 0.87 FY AST D to 1 minus FY AST by FCK BD. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.87 MU வந்து 88.59 into 10 power 6 into 415 into AST நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏஎஸ்டின்னு அப்படியே கூட வச்சுக்கிங்க. கால்குலேட்டரில் ஏஎஸ்டின்னு இருக்கிறதால எக்ஸுன்ற வேல்யூ வச்சுக்கிறேன். இன்ட்டு டெப்த் எவ்வளவு 475 1 மைனஸ் FY வந்து 415 இன்ட்டு ஏஎஸ்டி தெரியாது எக்ஸு டிவைட் பை FCK 20, பியோட வேல்யூ 250, டியோட வேல்யூ 475. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஷேப்பில் வரும். ஸோ A into x square plus BX plus C, ஸோ இந்த டேர்மில் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா கால்குலேட்டரில் இதை சிம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ எந்த கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா FX 991 MS. ஸோ இந்த கால்குலேட்டரில் தான் வந்து இந்த கால்குலேஷன் ஆப்ஷன் இருக்கும். இது பெர்மிட்டட் ஃபார் எக்ஸாமினேஷன். இதோட ஹையஸ்ட் அப்படின்னா நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது. பட் சேஃப் ஃபார் எக்ஸாமினேஷன் வந்து பெர்மிட் பண்ணுறது வந்து இந்த கால்குலேட்டர் எல்லா எக்ஸாமுக்கும் பெர்மிட் பண்ணுறாங்க. கால்குலேட்டர் பெர்மிட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கால்குலேட்டர் பெர்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ஷன் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். இதே வந்து கேஷியோனா இதே வேறு கம்பெனியோடைய நீங்கள் கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கால்குலேட்டர், அதாவது கேஷியோ பிராண்டில் இருக்கிற FX 991 MS, அந்த 991 MS, ஸோ அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற கால்குலேட்டர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் கால்குலேட்டர்ஸ் வருது. ஸோ பிவேர் ஆஃப் த டூப்ளிகேட்ஸ். ஸோ ஒரிஜினலாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கால்குலேஷன் இப்போ எப்படி போடணுன்றதை நான் கால்குலேட்டரில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 88.59 10 power 6. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கட்டு. இப்போ ஈக்குவல் டு வேணும்னா ஆல்ஃபா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் கலரில் U ஈக்குவல் டு இருக்கு இல்லையா. ஸோ ரெட் கலர் ஆப்ஷன் வேணும்னா ஆல்ஃபாவை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா இந்த ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் வந்துடும். நெக்ஸ்ட்டு 0.87 இன்ட்டு 415 இன்ட்டு ஏஎஸ்டிக்கு பதில் எக்ஸ்ன்னு போட சொன்னேன் இல்லையா. இதில் எக்ஸுன்றது ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ஃபா எக்ஸு இன்ட்டு டி வந்து 475 இன்ட்டு ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ 1 மைனஸ் வரணும். 1 மைனஸ் மறுபடியும் என்னென்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு வேல்யூ வருது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீசன் என்னென்னா அந்த ஃபுல் டேர்மும் ஒரே இதில் வர்றதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு, ப்ளஸ் நியூமரேட்டர் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். 415 இன்ட்டு மறுபடியும் எக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நியூமரேட்டருக்கு மட்டும், டிவைடட் பை மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டினாமினேட்டருக்கு 20 இன்ட்டு 250 இன்ட்டு 475. ஸோ டினாமினேட்டர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், ப்ளஸ் அந்த ஃபுல் டேர்முடைய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை வந்து அப்படியே வந்து கால்குலேட்டரில் டைப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு சால்வ், இன்னொரு தடவை ஷிஃப்ட்டு சால்வ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர் சால்வ் பண்ணி உங்களுடைய எக்ஸ் வேல்யூ என்ன, அதாவது ஏஎஸ்டி வேல்யூ என்ன அப்படின்றத கொடுத்துருது. ஸோ சேம் கால்குலேஷன் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க கால்குலேட்டரில் எப்படி போடணுன்றதை. 88.59 10 power 6 போடுறதுக்கு வந்து இந்த EXP பட்டன் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10 ஈன்னு இருக்கும். ஸோ அது ஈக்குவல் டு 10 power அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ 10 power 6 ஈக்குவல் டு வேணும்னா அந்த CALC பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஈக்குவல் டு சிம்பிள் வந்துடும். ஸோ எல்லோ கலரில் இருக்கிறதுக்கெலாம் எல்லோ கலர் இருக்கிற ஷிஃப்ட் பட்டன், ரோஸ் கலரில் இருக்கிறதுலாம் ரோஸ் கலர் இருக்கிற ஆல்ஃபா பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு போட்டாச்சு. அடுத்தது அதாவது 0.87 இன்ட்டு 415 இன்ட்டு ஏஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏஎஸ்டிக்கு பதில் என்ன பண்ணியிருந்தோம்,
எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம் இன்ட்டு 475 இன்ட்டு ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆகுது, ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 1 மைனஸ் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 பார்ட் இருக்கிறதால அதுக்கு தனியாக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 415 இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸ் டிவைடட் பை 20 இன்ட்டு 250 இன்ட்டு 475. ஸோ இது ஃபுல்லாக போட்டாச்சு. ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறோம், இந்த சிஏஎல்சின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே சால்வ் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு சால்வ் 2 தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்துறேன். எக்ஸுன்றது நமக்கு என்னது ஏஎஸ்டி, சரிங்களா? ஸோ உங்கள் கால்குலேஷன்ஸ் பாருங்கள். ஸோ இதே டேர்ம் அப்படியே வந்து நான் கால்குலேட்டரில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் அப்படியே தான் வந்து கால்குலேட்டரில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி டைப் பண்ணுன்றதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் ரீவைண்ட் பண்ணி பார்த்து கால்குலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு டேரெக்டாக இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம ஈஸியாக எடுத்துடுறோம். இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் சால்வ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய x ஈக்குவல் டு வேல்யூ என்ன அப்படின்றத அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சு, அதாவது -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் வந்து நம்ம ஏஎஸ்டி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து லிட்டில் லென்த்தி ப்ராசஸ். ஸோ சிம்பிளாக பண்ணுறதுக்கு வந்து இந்த கால்குலேட்டரில் நான் காட்டின இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏஎஸ்டி வந்து 574.17 mm ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுடைய ஏரியா ஆஃப் ஸ்டீல். இதுதான் உங்கள் கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே வந்து நம்பர் ஆஃப் பார் அண்டு டயா ஆஃப் பார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து 10 mm டயா பார்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5/4 10 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 78.54. ஸோ இந்த ஏரியா வந்து டோட்டல் ஏரியாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 74.17 டிவைடட் பை 78.54. ஸோ 7.3 8 பார்ஸ் கிட்ட தேவைப்படுது. ஸோ அவ்வளோ லென்த் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை இன்னும் ரைஸ் பண்ணுறேன், 12 mm டயாபாஸ். ஸோ அப்படி வரும்போது 5 × 0.25 இன்ட்டு ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடும்னா 113.097 ஆகும். ஸோ இப்போ இதை வந்து 574.17 பை 113.097. ஸோ இப்போ வந்து 5.07. ஸோ இப்போ என்ன ஆகுது? 6 பார்ஸ் ஆகுது. ஸோ இப்போது என்ன பண்ணுறேன்னா இது எனக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 16 mm டயா பார் போடுறேன். ஸோ இப்போ ஏரியாவில்னா 16 mm டயா பாருக்கு 5/4 16 ஸ்கொயர் 201.06. ஸோ இப்போ இதை வந்து 574 டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 2.86 வருது. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து 3 பார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கால்குலேஷன் படி ட்ரையல் அண்ட் எரரில் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் படி என்னென்னா 3 பார்ஸ் ஆஃப் 16 mm டயா. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டயா பார் தான் இருக்கணும், இந்த நம்பர் ஆஃப் பார் தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பார்ஸ் வந்து உங்களுக்கு கோட் புக்லேயும் ஹேண்ட் புக்லேயும் இருக்கும். ஸோ அந்த டயாமீட்டர் ஆஃப் பாரை சூஸ் பண்ணி ஸோ ஒரு பாருக்கு எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஏரியாவில் அதை டிவைட் பண்ணோம்னா எத்தனை பார் போட வேண்டிய இருக்குன்றது நமக்கு டீட்டெயில் வந்துட போகுது. ஸோ 2.86 போது நியரஸ்ட் நம்பர் 3. ஸோ 3 பார்ஸ் ஆஃப் 16 mm டயா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குற லோடுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அண்ட் இதில் அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னா மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் என்னது? ஏஎஸ்டி மினிமம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 0.85 டிவைடட் பை F5 இன்ட்டு BD. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வருது? 0.85 இன்ட்டு 475 டிவைடட் பை 415. ஸோ 243.22 mm². ஸோ இதுதான் வந்து மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஏரியா ஆஃப் ஸ்டீல் இந்த பீம் செக்ஷனுக்கு வந்து இதை விட அதிகமாக இருக்கணும், குறைஞ்சபட்சம் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு வந்திருக்கிறது அதோட அதிகமான வேல்யூ தான். ஸோ 243 விட 574ன்றது அதிகமான வேல்யூ தான். ஸோ அந்த ஏரியாவே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த மாடலை. ஸோ உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பீமில் வந்து 10 kN/m வந்து லோட் ஆக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லென்த் வந்து 6 மீட்டர் சொல்லியிருக்காங்க. FCK 20 அண்டு F5 வேல்யூ வந்து 415. பீமோட கிராஸ் செக்ஷன்ஸ் B வந்து 250, ஓவரால் டெப்த் வந்து 500. ஸோ கிவன் டேட்டா எடுத்து எழுதுகிறேன். இதில் எஃபெக்டிவ் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன்ஸ் போட வேண்டியிருக்கும். எஃபெக்டிவ் டெப்த் கொடுக்கல, ஓவரால் டெப்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிளியர் கவர் எவ்வளவு ப்ளஸ் டயாமீட்டர் என்ன டயா பார் யூஸ் பண்ணுறோமோ அதோட பாதி ஹைட்டு. ஸோ இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணால் தான் எஃபெக்டிவ் டெப்த் கிடைக்கும். இது டேட்டா எதுவும் இல்லை அப்படின்ற காரணத்தால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 25ன்ற நம்பர் வந்து நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து அஸ்யூம் எஃபெக்டிவ் கவர் ப்ராப்ளம் எழுதும்போது கிவன் டேட்டாலாம் எழுதிட்டு அஸ்யூம் எஃபெக்டிவ் கவர் ஈக்குவல் டு 25 mm அப்படின்னு எழுதிட்டு நம்ம எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓவரால் டெப்த் மைனஸ் எஃபெக்டிவ் கவர் சப்ராக்ட் பண்ணோம்னா 475 தான் வந்து உங்களோட எஃபெக்டிவ் டெப்த். நெக்ஸ்ட் உங்களோட கிவன் டேட்டா ஃபுல்லாக எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் டோட்டல் லோட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் லோடில் ஃபஸ்ட்டு டெட் லோட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் லைவ் லோட் கொஷினில் கொடுத்துருக்காங்க. டெட் லோட் என்னது? 25 kN/m³ வந்து யூனிட் வெயிட் சொல்லியிருந்தேன். ஸோ அது கூட பிரெத்து டெப்த்து இந்த டேர்ம்ஸை வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடியதான் வந்து டெட் லோட் சொல்லியிருந்தேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3.125 வந்தது டெட் லோட். நெக்ஸ்ட் லைவ் லோட் வந்து உங்களுக்கு 10 kN/m கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ டோட்டல் லோட் என்ன வரும்? டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் டோட்டல் வந்து 13.125. ஸோ அந்த லோடு அப்படியே எடுத்துக்கூட சொல்லியிருந்தேன். அது வந்து ஒர்க்கிங் லோடு. ஸோ அப்போ டிசைன் லோடு வந்து என்ன? டோட்டல் லோடில் 1.5 மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ டோட்டல் லோடில் 1.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19.6875 இதுதான் வந்து உங்களை டிசைன் லோட். ஸோ டிசைன் லோடு எடுத்ததுக்கப்புறம் டிசைன் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். டிசைன் பெண்டிங் மூமெண்ட் என்னது? WL²/8. ஸோ WL² 8 இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 88.59 kN/m. ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் kN/m 88.59. இதே நியூட்டன் எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நியூட்டனாக மாற்றும் போது ஒரு 1000 வருது, மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றும் போது ஒரு 1000. ஸோ மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் வருது? 6 zeros வருதா? ஸோ 1000க்கு வந்து 3 0 ப்ளஸ் மில்லிமீட்டர் கிலோநியூட்டனை வந்து நியூட்டனாக மாற்றும் போது ஒரு 1000க்கு ஒரு 3 0 வருது, மீட்டர்லேருந்து மில்லிமீட்டராக மாற்றும் போது இன்னொரு 1000க்கு ஒரு 3 0. ஸோ மொத்தம் வந்து 6 zeros வருது. ஸோ அப்போ 10⁻6. ஸோ அப்போ 88.59 10⁻6 Nm. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா அடுத்தது MU லிம்மோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ MU லிம் எவ்வளவு? QBD². ஸோ இந்த Qவோட வேல்யூ ஹேண்ட் புக்கிலேருந்து எடுத்து எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஹேண்ட் புக் அலவுடு. சப்போஸ் ஹேண்ட் புக் இல்லைனா SP16 இல்லைனா IS456 கோட் புக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் புக் எந்த பப்ளிஷர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் பர்மிட்டட் பப்ளிஷராக இருக்கணும். நெக்ஸ்ட் Qவோட வேல்யூ கொடுத்துருக்கிற FCK வேல்யூ அண்ட் FI வேல்யூக்கு வந்து 2.76 அப்படின்றத எடுத்து எழுதிருந்தோம். அந்த 2.76 நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இந்த வேல்யூலாம் மீட்டராக சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மீட்ரு வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா Nm/mm². 2.76ன்றது ஹேண்ட் புக்கில் கொடுத்துருக்கிற அந்த Qவோட வேல்யூக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா Nm/mm². ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே எல்லாமே மில்லிமீட்டர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ B வந்து 250, D வந்து 475. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா MU லிம்மோட வேல்யூ வந்து 155.68 10⁻6 Nm வரும். ஸோ இங்கே எப்படி kN/m வந்து நியூட்டனமாக மாற்றுறதுக்கு 10⁻6 மல்டிப்ளை பண்ணுறோமோ இதில் 10⁻6 டிவைட் பண்ணிங்கன்னா kN/m மாறிடும். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். இதில் 10⁻6 மல்டிப்ளை பண்ணால் kN/m 10⁻6 மல்டிப்ளை பண்ணால் Nm. Nm 10⁻6 டிவைட் பண்ணால் kN/m. ஸோ இதுதான் ரிவர்ஸ் ப்ராசஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 155.68 10⁻6 வந்திருக்கு. அது வந்து Nm வந்து யூனிட்.
இதே கிலோமீட்டர் மீட்டரில் வேணும்னா 155.68 10^6 டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். 88.57 வந்து 155 விட கம்மி இல்லையா? ஸோ இப்போது இந்த செக்ஷன் வந்து என்னது, சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாகவே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது MU. ஸோ இந்த ஃபார்முலாவில் டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் வச்சு சிம்பிளிஃபை பண்ண ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த ஃபார்முலா தான் எல்லா இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி MUவோட வேல்யூ நம்ம லோட்லேருந்து வரக்கூடிய அந்த MUவோட வேல்யூ எடுத்துக்கிறோம். ப்ளஸ் மற்ற எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன வேல்யூ இருக்கோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ASTக்கு போட்டோம் X அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கால்குலேட்டரில் பயன்படுத்தி இந்த Xோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம், 574.17. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் ஃபஸ்ட்டு 10 mm டயா பார் போட்டு பார்க்குறேன். ஸோ ஒரு டயா பார் வந்து 10 mmனா அதோட ஏரியா வந்து π/4 10^2. π/4 d² தான் வந்து சர்க்கிளோட ஏரியா. ஸோ 10 mm டயா பார்னா π/4 10^2 தான் வந்து 10 mm டயா பாரோட ஏரியா. ஸோ அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை டோட்டல் ஏரியாவில் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பார்ஸ் வந்து நிறைய போகுது, 8 பார் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ ஒரே லேயரில் அது 8 பார் யூஸ் பண்ணுறது கஷ்டம். சரி, நெக்ஸ்ட்டு 12 mm டயா பார் போடுறேன். 12 mm போடும்போது ஒரு ஏரியா கிடைக்குது. அதையும் டோட்டல் ஏரியாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.07 வருது. ஸோ 5 பார்ஸை விட அதிகமாக ப்ரொவைட் பண்ண வேணும். ஸோ அப்போ 6 பார்ஸும் போகிறோம் அப்படின்னா 2 லேயராக போட வேண்டியிருக்கும். ஸோ 6 பார்ஸ் போடக்கூடாதுன்னு இல்லை, 2 லேயராக போடுற மாதிரி வரும். அதேமாதிரி 8 பார்ஸும் போடக்கூடாதுன்னு இல்லை, 2 லேயராக போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பார்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறத விட டயா பாரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்து 16 mm டயா பார் ட்ரை பண்ணுறேன். 16 mmனா π/4 16^2. ஸோ உங்களுக்கு ஏரியா வந்து 201.86 வருது. ஸோ இதை டோட்டல் ஏரியாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.86 வருது வேல்யூ. ஸோ அப்போ 3 பார் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அப்போ 16 mm டயாவில் 3 பார் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் உங்கள் ப்ராப்ளம். ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா மூமெண்ட் ஆஃப் அதாவது ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நம்பர் ஆஃப் பார்ஸ் அண்ட் டயா பார் கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.